ஹலோ வாய்ஸ் என் பேர் லோக்கி, வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் ஸ்டார்டிங் வித் 13 ஹிடன் ட்ரைட்ஸோட எபிசோடு 16 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எபிசோடு 15க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆனால் ஹைட்ராய்டு செம கோவமாகி வில்ல தூக்கி நோன்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இந்த கார்டு உன் கண் முன்னாடி சாகிறத நீ சும்மா வேடிக்கை பார்க்க போறியான்னு கேட்குறான். அவ்வளோதான், அம்பை ரிலீஸ் பண்ண ரெடியாக இருந்த ஹைட்ராயனோட கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. அவன் என்ன சொல்கிறான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நான் செத்துக்கிட்டு இருக்க காட்டை மறுபடியும் உயிர்ப்பிப்பேன்னு சொல்கிறான். அவன் ஹைட்ராயனோட கண்ணை பார்த்து காட்டுக்கு உயிர் கொடுக்க முடிகிற ஒரு ஸ்பிரிட்டு கூட என்னால் உணர முடியலை. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு புது ஸ்பிரிட் பிறக்கலைன்னா மொத்த காடும் சீக்கிரமாக அழிஞ்சிடும். இது உனக்கு எல்லாரையும் விட நல்லா தெரியும். கூலாக நம்ம ஹீரோ டவர் ஆஃப் ஸ்பிரிட்ஸோட கேட்டை திறக்கிறான். நான் காட்டுக்கு ஒரு ஸ்பிரிட்டை தரேன்னு சொல்கிறான். ஹைட்ராய்டு மறுபடியும் அந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணி இது முட்டாள்தனம்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், கேட்டு திறந்தாலும் டவர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் போக முடிகிற இடம். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து சேலஞ்ச் பண்ணுறான். உன்ன மாதிரி ஒருத்தன் டவர் உள்ள போக முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்குறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே பதில் தெரியும். சாதாரணமாக அது முடியாத காரியம்னு ஒத்துக்கிறான். டவர் ஆஃப் ஸ்பிரிட்ஸுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. வேற லெவல் ஸ்கில், ஏகப்பட்ட குவாட்ஸ், கூடவே செம லக்கும் வேணும். இந்த இம்பாசிபிள் தடைகளை தாண்டி ஜெயிச்ச கேமர்ஸை விரல் விட்டே எண்ணிடலாம். ரேண்டால்ஃபோட கரண்ட் லெவலுக்கு இது இம்பாசிபிள். ஒருவேளை நம்ம ஹீரோ சாதாரண ஆளா இல்லையோ? கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ யோசிச்சு கெத்தா தன்னோட 6வது ரிலீஸ் பண்ணி ஹைட்ராய்டு சத்தம் போடாமல் கேட்டை திறன்னு மாசா ஆர்டர் போடுறான். அங்கே சிஸ்டம் உடனே சொல்லுது, ஹிடன் ட்ரைட் ட்ரூ இட்ஸ் நேச்சர் அஃபினிட்டி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ அங்கே ஸ்ட்ராங்காக நின்று சொல்கிறான், காட்டை காப்பாற்றுறதுக்கு நான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறேன்னு. உடனே கேட்டு தரங்க. நம்ம ஹீரோவோட ப்ரொபோசல் பாஸ்ராக் ஃபாரஸ்டோட மாஸ்டர் ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருச்சு. நம்ம ஹீரோ நிஜமாவே காட்டை காப்பாற்றுறதா சொல்கிறானான்னு யோசிக்கிறான். ஆனால் ஃபாரஸ்ட் கார்டியன்ஸ் நம்ப மறுக்கிறாங்க. அதை பொய்ன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனை கொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் மரத்தை எல்லாத்தையும் அழிக்க சொல்கிறாங்க. அவங்க கோபம் ஹட்சன் எசபெல்லா மேலேயும் திரும்புது. அவங்கள கொல்லுவோம், அம்பு விட்டு கொல்லுவோம்னு கத்துறாங்க. அவரோட சபார்டினேட்ஸோட கோபத்துக்கு நடுவில் ஹைட்ராய்டு அமைதியாக நிற்கிறான். சுற்றி கேட்குற ரத்த வெறி பிடிச்ச கூச்சல் கூட அவரை கொஞ்சம் கூட அசைக்கலை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தவர் எல்லாரையும் அப்படியே நிறுத்த சொல்கிறாரு. சுப்ரீம் மாஸ்டரோட இந்த திடீர் என்ட்ரியை பார்த்து மற்ற ட்ரேடர்ஸ் செம ஷாக்காகி நிற்கிறாங்க. மெதுவாக தரையில் இறங்கி அவர் நம்ம ஹீரோவை வான் பண்ணுறாரு. நீ உன் சத்தியத்தை காப்பாற்றணும். அவனோட நோக்கத்தை அடைஞ்சதும் நம்ம ஹீரோ நம்பிக்கையாக கவலைப்பட வேணாம், நான் எப்போவும் என் சத்தியத்தை காப்பாற்றுவேன், காட்டுக்கு ஒரு ஸ்பிரிட்டை கொண்டு வருவேன்னு சொல்கிறான். ஹைட்ராய்டு ஒரு கடுமையான மிரட்டலோட, நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்தன் ஜெயிப்பான்னு நான் நினைக்கல, நீ தோத்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்றது ரொம்ப லேட் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. திரும்பி நம்ம ஹீரோவோட குரூப்பை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் இலைங்களுக்கு நடுவில் வந்து அந்த காட்டையே வெளிச்சமாக்குது. ஹைட்ராய்டு அவங்கள ஒரு கல்லுங்களாக குவிஞ்சு கிடக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பார்க்கறதுக்கு அது ஒரு சாதாரண கல்லுங்களாம் குமிஞ்சிருக்க இடம் மாதிரி தான் இருக்குது. ஹைட்ராய்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. காடு இந்த நிலைமையில் செத்துக்கிட்டு இருக்கும்போது டவரோட கேட்டை திறக்க ஒரே வழி அந்த ஸ்டோன் ஸ்பிரிட்டோட பணத்தை யூஸ் பண்ணுறது தான். அவர் சொல்கிறாரு, நம்ம ஹீரோ தோத்தா நம்ம ஹீரோ உடனே காட்டுக்கு உரமாயிடுவான்னு. நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம கூலாக கேட்குறான், ஒருவேளை நான் ஜெயிச்சா என்ன ஆகும்? ஹைட்ராய்டு தனிப்பட்ட முறையில் வாக்குறுதி தராரு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் உனக்கு அதுக்கு தகுந்த ஒரு ரிவார்டை கொடுப்பேன். உடனே சிஸ்டம் அங்கே ஒரு ஹிடன் ரெலம் பற்றின இன்ஃபர்மேஷனை காட்டுது. ஸ்பிரிட்டை காட்டுக்கு கொண்டு வர ஒரு சப்குஸ்ட் அது. ஜெயிச்சா ஃப்ரெண்ட் ஆஃப் தி ட்ரியாடு அச்சீவ்மெண்ட் கூடவே இந்த காட்டோட சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆனால் நீ தோத்தா மரியாதையெல்லாம் காற்றுல பறந்து ஒட்டுமொத்தமாக காட்டுக்கு எதிராக சண்டை போட வேண்டியிருக்கும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கலை. சிரிப்பை அடக்க முடியாமல் ஒட்டுமொத்த காட்டுக்கே எதிராக சண்டையா? கேட்கவே எவ்வளோ மாசாக இருக்குன்னு கெத்தா சொல்கிறான். அதுக்கப்புறம் அவரோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி ஹைட்ராய்டு என்ட்ரன்ஸை திறக்க ஆரம்பிக்கிறாரு. தயாராக இருங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதும் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒளியோட ஒரு வெளிச்சம் பயங்கரமாக தெரிய ஆரம்பிக்குது. அவர் போர்ட்டலை திறக்க சொல்கிறாரு. ஹிடன் ரெலமோட என்ட்ரன்ஸ் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குன்னு தெரிய வருது. ஒரு பெரிய வெளிச்சம் சுற்றி இருக்கிற இடத்தையே மூடுது. ஹட்சன் கண்ணை மூடிக்கிறான். அவன் கண்ணை திறந்ததும் நம்ம ஹீரோவோட குரூப் முழுக்க வேறொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டாங்க.
அங்கே ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. டவர் ஆஃப் ஸ்பிரிட்டுக்கு போகிற ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆயிருச்சு. பர்மிஷன் கிடைச்சவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஹட்சன் குழப்பத்தில் சுற்றி பார்க்குறான். நம்ம எங்கே இருக்கோன்னு நம்ப முடியலைன்னு சொல்கிறான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஆச்சரியமாக கேட்குறான், நம்ம ஏற்கனவே டவர் ஆஃப் ஸ்பிரிட்டில் நுழைஞ்சிட்டோமா? நம்ம ஹீரோ வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது டவரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணப்பட்ட போர்ட்டலோட உள்ளே தான் டவருக்குள்ளேயே போகணும்னா இங்கே அனுமதி வாங்கணும். ஹட்சன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான உருவம் வருது. அந்த அனுமதி யார்கிட்ட இருந்து வரும்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடி ஆர்மர் போட்ட ஒரு நெருப்பு கோலம் நிற்கிது. ஹட்சன் சந்தேகப்பட்டு இது ஒரு ஸ்பிரிட் மாதிரி தெரியுது, நாம் இதை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுமா? பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ உடனே அந்த எண்ணத்தை மறுத்துடுறான். திடீர்னு அந்த கோலம் நம்ம ஹீரோவை நோக்கி திரும்புது. அவனை எடை போடுற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அது சொல்லுது, என்னால் ஒரு ட்ரேடோட ஆறாவை உணர முடியுது, அதனால் நம்ம ஹீரோவுக்கு டவரில் ஏற அனுமதி கொடுக்குறேன். அதே டைமில் ஒரு ஹிடன் ட்ரைட் ட்ரூயிட்ஸ் நேச்சர் அஃபினிட்டி அதிகாரப்பூர்வமாக ஆக்டிவேட் ஆகுது. அந்த கோலம் சீரியஸாக கேட்குது. நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உன் ஃப்ரெண்ட்ஸா? தயங்காமல் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். அந்த கோலம் அடுத்து கேட்குது, உன் முதுகையும் உயிரையும் நம்பி ஒப்படைக்க முடிகிற ஆளுங்களா அவங்க? நம்ம ஹீரோ கூலாக அப்படியும் சொல்லலாம்னு சொல்கிறான். பதில் கிடைச்சதுக்கப்புறம் அந்த கோலம் சம்மதிச்சு அவங்களே உள்ளே போக அனுமதிக்குது. ஒரு கண்டிஷனோட அவங்க ஒவ்வொருத்தரும் டவரோட ட்ரையலை தனியாக பாஸ் பண்ணணும்னு சொல்லுது. அது பேசி முடித்ததும் 3 பேரோட உடம்பு மெதுவாக பிரிய ஆரம்பிக்குது. எசபெல்லா ஆச்சரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை நேராக பார்த்து உறுதியாக சொல்கிறா, நான் சீக்கிரம் திரும்பி வருவேன். இந்த சைடு ஹட்சன் என் உடம்பு மறையுதுன்னு கத்துறான். அவங்க முழுசாக மறையிறதுக்குள்ள அந்த கோலம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, ரியாலிட்டியில் இருக்கிற நேரமும் டவருக்குள்ளே இருக்கிற நேரமும் வேற மாதிரி ஓடும், கவலைப்படாமல் டவரில் ஏறலாம். அப்புறம் நம்ம ஹீரோவை விஷ் பண்ணி அனுப்புது. ட்ரூயிட்னு கூப்பிட்டு கடைசியாக சிஸ்டம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது மிஷினை காட்ட ஆரம்பிக்குது. 3வது மெயின் குவிஸ்ட் டவரில் ஏறணும். உலகம் முழுக்க மர்மமான டவர்கள் நிற்கிது. மெயின் குவிஸ்ட்டை முடிக்க ஒரு டவரில் ஏறியே ஆகணும். ரிவார்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் முதல்ல டவர் ஆஃப் பேசிக்ஸில் ஏறுறது தான் சேஃப்னு சிஸ்டம் சொல்லுது. அவனால் அந்த பதட்டத்தை மறைக்கவே முடியலை. டவர் ஆஃப் ஸ்பிரிட்ஸில் இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறான். அவனுக்கு முன்னாடி இருக்கிற விசித்திரமான கதவு நம்ம ஹீரோவோட ஆர்வத்தை தூண்டுது. இது என்ன மாதிரி ட்ரையலாக இருக்கும்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ தெரிஞ்ச எல்லா சின்ன டீட்டெயிலையும் பார்க்குறான். டவர் ஆஃப் ஸ்பிரிட்டில் நுழைய ஒரு ட்ரையலை பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரையலும் ஏறுறவங்களோட எலிமெண்ட்டை அஃபினிட்டியை பொறுத்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ இசபெல்லாவை கிரியேட் பண்ணும்போது அவளோட எலிமெண்ட்ஸ் அஃபினிட்டியை விண்டுன்னு தேர்ந்தெடுத்தான். அதனால் அவளோட சோதனை ட்ரையல் ஆஃப் விண்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.